இந்த படத்தோட நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசிட்டாங்க. பாடல்கள் பற்றி, பாடலாசிரியர்கள் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே எடுத்துக்கிறேன். ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் போடுற நேரம், ஏன்னா நான் நிறைய பாடங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சில இசையமைப்பாளர்கள் தான் ஒரு நாள் முழுக்க ஒரு பாடம் ஒளிப்பதிவு பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கிற அவரோட அந்த எஃபர்ட்டுக்காக நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் ஒழுங்காக கேட்கணும், குரல் ஒழுங்காக கேட்கணும்னு அவர் போடுற அந்த ஒரு எஃபர்ட். இந்த படத்தில் வந்து முத்துக்குமார் அவர்களோட வரிகள், தேனே தேனே செந்தேனே நொந்தேனே மனம் நோங்குதேன்ற பாடல்ல இருந்த வலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாவிஜய் அவர்கள் எழுதின பாட்டு நீ சொன்னோ நீ மோனோ படத்துல வந்து நீ பியானோ நான் டியூனோ நாம் சேர்ந்தால் பொம்பாஸ்டிக் சாங் தானோன்ற மாதிரி இருந்த வந்து அவர் ஏய்பு வாலி அவர்களுக்கு அப்புறம் ஏய்பை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்துறது வந்து பாவிஜய் அவர்கள். அவர் அந்த பாட்டு ரொம்ப ரசிச்சேன். எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச 2 பாடல்கள். ஒரு பாடல் வந்து தாமரை அவர்கள் எழுதின பாடல், நீராம்பல் பூவே பாட்டு. அந்த பாட்டுல வந்து கால் கொண்ட மின்னல் கணுவில்லா கண்ணல்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பிரயோகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கணுவில்லா கண்ணல் அப்படின்ற அந்த வரிகள். அதுக்கப்புறம் வந்து அப்பா எழுதின பாட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா உன்னோடு காதல் சொல்ல நயந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு. அந்த வரி கேட்ட உடனே அடுத்தது எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுன வரி வந்து கிருத்திகா பாட்டு கேட்டு பயந்தாரா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ரொமான்ஸும் அதே சமயத்துல எல்லாமே ரொம்ப அழகா வந்திருந்த ஒரு பாட்டு. இந்த படத்துல வந்து அவள் என்னை பார்த்த கணம்னு ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு அழகான மெலடி விஜய் பிரகாஷ் பாடியிருக்காரு. எல்லா பாடல்களும் ரொம்ப அழகா வந்திருக்கு. விஷுவல்ஸ் அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. இந்த குழுவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.